வெல்கம் டு இன்ஃபோகேம் நண்பா. நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லேட்டரல் என்ட்ரி பிஆர் B.Tech அட்மிஷன் 2022 இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த லாஸ்ட் டேட் எப்போ இது சேஞ்ச் பண்ணியிருக்கனால வேறு என்னெல்லாம் சேஞ்ச் ஆகும் இதை பற்றியெல்லாம் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இது மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. சரி வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். லேட்டரல் என்ட்ரி பிஆர் B.Tech அட்மிஷன் 2022 இதுக்கான அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு வரைக்கும் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜூலை 23 வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 3 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 நாள் வரைக்கும் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் அப்லோடிங்கான லாஸ்ட் டேட்டும் ஆகஸ்ட் 3 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா இந்த 10 நாளுக்குள்ளே வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ண பாருங்கள். கலெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிசி வந்து கிடைக்காம இருந்துச்சு, ஆகஸ்ட் 3 அப்புறம் தான் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். டிசி வந்து இப்போதைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் வந்து காலேஜில் ஜாயின் பண்ண போகும்போது கண்டிப்பாக உங்கள் கையில் டிசி இருந்தாகணும். அப்புறம் இந்த மாதிரி லாஸ்ட் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கனால வேறு என்னெல்லாம் டேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான டேட் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் மாதம் 3 அப்புறம் தான் இருக்கும். 3 அப்புறம் ஒரு 10 நாள் போல் நடக்கும். இந்த 10 நாளுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரேங்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரேங்கிங் ப்ரொசீஜர் வந்து எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் வந்து 2வது வீக்கில் தான் இருக்கும். இந்த 2வது வீக்லேயே பார்த்தீங்கன்னா ரேங்கிங் ஷெடியூல் எல்லாமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா 3rd வீக்கில் கண்டிப்பாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். சாய்ஸ் ஃபில்லிங், ஃபைனல் அலாட்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான் நடக்கும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி தான் ரவுண்ட் 1க்கான சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குன்னு வைங்களா. இன்னையிலேருந்து நாளைக்கு 5 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் ரவுண்ட் 1க்கான சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அலாட்மெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஆகஸ்ட் மந்த் எண்டு வரைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த லேட்டரல் என்ட்ரி பிஆர் B.Tech அட்மிஷனுக்கான கவுன்சிலிங் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ எப்போ தான் காலேஜ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து செப்டம்பர் மந்த் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காலேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். லேட்டரல் என்ட்ரி பிஆர் B.Tech 2022 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிரும் நண்பா. இந்த மாதிரி லாஸ்ட் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் இன்னும் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாமல் இருக்கீங்களோ இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாமல் அப்லோட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி இன்னும் நிறைய விஷயம் நம்ம லேட்டரல் என்ட்ரி பிஆர் B.Tech அட்மிஷன் 2022 பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. உங்களுக்கு இந்த லேட்டரல் என்ட்ரி பிஆர் B.Tech அட்மிஷனில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன் நண்பா. மேலும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.